வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லியிருப்போம். அப்புறம் செய்கிறேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், இன்னும் டைம் இருக்கு, என்ன அவசரம். இந்த ஒரு சின்ன ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கனவுகளையும் இலக்குகளையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடுது. இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்துல ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ், என்ட்லெஸ் ஸ்க்ராலிங். இதனால டைம் போறதே தெரியாம, ஈவன் ரியலைஸ் கூட பண்ணாம ஏகப்பட்ட டைமை நாம இழந்துகிட்டே இருக்கோம். டைம்ங்கிறது வெறும் கடிகாரத்தில் ஓடுற முள் இல்லை, அதுதான் நம்ம விதியை எழுதுது, நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. எவன் ஒருத்தன் டைமுக்கான மரியாதையை கொடுக்குறானோ அவன்தான் வெற்றியின் சிகரத்தை அடைகிறான். எவன் ஒருத்தன் அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானோ அவன் வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பான். ஸோ லைஃப் உனக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சினா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக முழுசாக கேளுங்க. இது வெறும் வீடியோ மட்டும் இல்லை, இட்ஸ் அ வார்னிங். வெல்கம் டு குரோத் சைட். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப லேசியாக இருந்தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை கூட எப்பவும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். இதனால் அவன் படிப்புலையும் லைஃப்லையும் பின்தங்க ஆரம்பித்தான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் அவனுக்கு டைமோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. அவன் அதையெல்லாம் சுத்தமாக கவனிக்க கூட இல்லை. எதிர்காலத்தை பற்றிலாம் அவன் நினச்சி கூட பார்க்கல. தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லேயே டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு ஞானி அந்த ஊருக்கு வந்தார். நிறைய பேர் வந்து அவரை மீட் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து தேவையான அறிவுரைகளை வாங்கிட்டு போனாங்க. அந்த லேசி பையன் நினைச்சான், நாமளும் போய் அந்த ஞானிக்கிட்ட ஏதாச்சும் அறிவுரைகள் கேட்டா மேபி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக ஆகிடலாம் அப்படின்னு. ஸோ ஒரு நாள் அந்த ஞானியை பார்க்கறதுக்காக போகிறான். அவர்கிட்ட இருந்து கூட்டமெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னான், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்னோட வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கேன். எல்லோரும் என்னை விட முன்னேறி போயிட்டே இருக்காங்க, நான் எல்லாரை விடவும் கீழேயே பின்தங்கி இருக்கேன். இப்போ நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பிகம் த பெஸ்ட். ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க, நான் எப்படி முன்னேறி வரது. அந்த ஞானி அவனை அன்போட பார்த்து சொன்னாரு, தம்பி, நீ இப்போ எல்லாத்துலேயும் தோத்து போய் நிற்கிற. அதுக்கு காரணம் நீ டைமை சரியா வேல்யூ பண்ணாதது தான். எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த, விலை மதிப்பில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்த. இப்போ நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை கேட்டினா உன்னால் டைமோட வேல்யூவை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அந்த பையன் ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பித்தான். ஞானி சொல்ல ஆரம்பித்தார், ஒரு ஊரில் ஒரு நல்ல அரசன் இருந்தார். அவருடைய மக்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சாரு. ஒரு நாள் சுற்றுப்பயணம் போகும்போது அவருடைய பழைய நண்பர் ஒருத்தரை பார்த்தாரு. அந்த நண்பர் இப்போ ரொம்ப ஏழையா இருந்தாரு. வேலை இல்லை, சொசைட்டில எந்த ஒரு மரியாதையும் அவருக்கு கிடைக்கல. அந்த நண்பர் அவருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் பேட் லக்கு தான், இல்லைன்னா மற்றவங்க தான் சொல்லி மற்றவங்களையே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல. அரசன் அவரை பார்த்துட்டு வருத்தப்பட்டாரு. நண்பரை பக்கத்துல வர சொல்லி அவருடைய வாழ்க்கையை பத்தி விசாரிச்சாரு. நண்பர் பெருமூச்சு விட்டுட்டு சொன்னாரு, அரசே, ஏன் மக்கள் என்ன எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு சேரலான்னு அப்ளை பண்ணா எல்லோரும் என்னை ரிஜெக்ட் பண்றாங்க. மக்கள் சொல்றாங்க நான் எந்த வேலையையும் சரியான டைமுக்குள்ள முடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த அரசன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு, நாம ஒரு டீல் போட்டுக்கலாம். இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள உன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு தங்கத்தையும் என்னோட ட்ரெஷரியில இருந்து எடுத்துக்க. எவ்வளவு எடுக்கிறியோ அது எல்லாமே உனக்கு தான்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடினாரு. அவருடைய மனைவி கிட்ட சொன்னாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்னா உடனே போய் ட்ரெஷரியில இருந்து நிறைய வாரிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நண்பர் சொன்னாரு, இப்போ என்னால் போக முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிட்றேன், அப்புறம் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னார். உடனே அவர் மனைவி ரொம்ப குயிக்காக சமைச்சு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. இவர் பொறுமையாக ஆற அமர சாப்பிட்றாரு. சாப்பிட்டதும் இன்னும் தான் டைம் இருக்கே, ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோன்னு படுத்து தூங்குறாரு. நல்லா ஆழ்ந்து தூங்கிடுறாரு. தூக்கத்திலேயே பணக்காரன் ஆகிறதா கனவெல்லாம் காண்றாரு. 2 மணி நேரம் கழிச்சு அவருடைய மனைவி அவரை எழுப்புறாங்க. இப்போவும் மதிய நேரம் தான் ஆகுது, அதனால அவர் ஏன் இவ்வளவு இயர்லியா என்னை எழுப்புறன்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு. திட்டிட்டு சில கோணி பைகளை எடுத்துக்கிட்டு பேலஸை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச தூரம் போனதுமே ரொம்ப களைப்பாக இருக்குது. கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலான்னு முடிவெடுத்து
ஒரு மரத்தடி நிழல்ல உட்கார்றாரு. அந்த மரத்தடி நிழல் அதோட காற்று ரொம்ப இதமா இருந்துச்சு. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த முறை இன்னும் ஆழ்ந்து தூங்கிடுறாரு. இங்க எழுப்புறதுக்கும் யாரும் இல்ல. தூங்கி முடிச்சு எழுந்து பார்த்தா ஈவினிங் ஆகிடுது. உடனே பயந்து போய் பதட்டத்தோட பேலஸை நோக்கி ஓடுறாரு. பட் இட் வாஸ் டூ லேட். கதவுகள் மூடப்பட்டு இருந்தது. அவர் அவருடைய பொன்னான வாய்ப்பை இழந்துட்டாரு. ரொம்ப மன வருத்தத்தோட அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாரு. இது அவருடைய பேட் லக்கால இல்ல, இது அவர் சரியா டைமை வேல்யூ பண்ணாததால நடந்துச்சு. இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டு அந்த ஞானி அந்த பையனை பார்த்தாரு. அவன் ரொம்ப அமைதியா இருந்தான். அவனோட தவறுகளை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தான். அவன் மேலேயே ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்ணான். அந்த ஞானிக்கு நன்றி சொல்லிட்டு தான் கண்டிப்பா மாறிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணான். அவன் ஃபைனலி ரியலைஸ் பண்ணியிருந்தான், நேரம் விலை மதிப்பில்லாதது. ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. வீட்டுக்கு போனான். கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். தள்ளி போடுற பழக்கத்தை நிறுத்தினான். டைமுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வெற்றிகளை பார்க்க ஆரம்பிச்சான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவனை மதிக்க தொடங்கினாங்க. இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாகவும் கான்ஃபிடென்டாகவும் இருந்தான். நிஜ வாழ்க்கையிலையும் டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. அதுதான் இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த மதிப்புடைய சொத்து. டைம் லிமிட்டடானது. ஸோ நாம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும். டைமை நீ வேல்யூ பண்ணினா டைம் உன்னை வேல்யூ பண்ணும். நீ அதை வேஸ்ட் பண்ணினா அது உன் வாழ்க்கையவே அழிச்சிடும். இந்த உலகத்தில் உன்னால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். உன்னோட டைமை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணுனா. அதுவே நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணா உன்னோட வாய்ப்புகளை நீ இழந்துடுவ. காலம்பூரா ரெக்ரெட்டோடையே வாழ்வ. ஒரு நிமிட தாமதத்தால் ட்ரெயினை மிஸ் பண்ணவனுக்கு தான் தெரியும் ஒரு நிமிஷத்தோட அருமை. ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் ஒரு வருஷத்தோட அருமை. சில நொடிகள் வித்தியாசத்துல தங்க பதக்கத்தை இழந்த ஓட்டப்பந்தய வீரனுக்கு தான் தெரியும் ஒரு வினாடியோட அருமை. ஸோ உங்க நேரத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மதிப்பு கொடுங்க. அதை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. நீங்க நினைச்சதை அடைவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. நன்றி.